வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை புத்தக திருவிழா 2026 ரொம்பவே சூப்பராக தொடங்கியிருக்குது. ஜனவரி 8 தொடங்கியிருக்கு. ஜனவரி 21 வரை நடைபெறும். அனைத்து நாட்களும் உண்டு. சனி ஞாயிறு விடுமுறை, பொங்கல் விடுமுறை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நடைபெற இடம் ஒய்எம்சிஏ நந்தனமில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானம் தான். இந்த முறை காலை 11:30 ஓப்பன் பண்ணுறாங்க. 11:00லேருந்து இரவு 8:30 வரையும் இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் வீக் டேஸில் பார்த்தோன்னா காலைல ஒரு 2 மணி திறப்பாங்க, மதியம் 2 மணி திறப்பாங்க. வீக்கெண்டு தான் 11 மணி பண்ணுவாங்க. முகப்புக்கு வந்தாச்சு. இந்த முறை அனைத்து நாளுமே 11 to 8:30. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஸோ 9 நுழைவாயில்கள் இருக்குது. ஸோ நான் அந்த வெளிச்சத்தில் தொடங்கியிருக்கேன். வீடியோ முடிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தடுத்த பாகங்கள் பார்த்துட்டு வீடியோ முடிக்கும்போது பார்ப்பீங்க எவ்வளோ இருட்டி இருக்குன்னு. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் இது வந்து முதல் என்ட்ரன்ஸ். அதாவது புக் ஃபேரை பார்த்து நின்னீங்கன்னா வலது பக்கம் முதல். இது போக இன்னும் 9 என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே தான் 1ஆம் நம்பர் ஸ்டால் இருக்குது. நான் ஸ்டால் நம்பர் படியே போயிடுறேன். 1, 2, 3 அந்த ஆர்டரில் போயிடுறேன். நிறையா ஸ்டால் விட்டு போயிருக்கும் கண்டிப்பாக. அது வந்து நிறையா செல்லர்ஸ், பப்ளிஷர்ஸை தாண்டி செல்லர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள கவர் பண்ணால் பப்ளிஷரை காமிக்க முடியாது அப்படின்னு. இன்னொன்று எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கும் நிறையா ஸ்டால்ஸு. அது மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி எந்த ஸ்டாலையும் காமிக்கக்கூடாதுன்னு இல்லை. வீடியோ லென்த்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இதோட லாஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பகலில் இவ்வளோ வெளிச்சத்தில் எடுக்க ஆரம்பித்து நான் இருட்டில் தான் வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ உள்ளே நுழைஞ்சதும் ஒரு முக்கியமான ஸ்டால் 4ஆம் நம்பர் புதுப்புணல். நிறையா மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்கும். கூப்பாரா மொத்த தொகுப்பு இருக்குது. அதே மாதிரி கானாசு மொழிபெயர்த்த நிறையா நூல்கள் இருக்குது. புதுமை பித்தனுடைய நூல்கள் இருக்குது. இவங்க காஃப்காவோட கவிதைகள் இருக்குது. மார்க் டுவேனோட கதைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் இங்கே கிடைக்கும். ஸோ இது ஒரு இவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் புதுப்புணலை பொறுத்தவரையும். அடுத்ததாக விஜயஸ்ரீ இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்கள் வச்சுருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் ஸ்டாலை பொறுத்தவரையும் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டால்ஸ் கொஞ்சம் தனி வீடியோ போடுறேன். பட் இந்த மாதிரி இருக்க ஸ்டால்ஸ் நிறையா நான் எல்லாத்தையும் காட்டல, ஒரு இடத்துல மட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கலரிங் புக்ஸ் இருக்கும், ஆக்டிவிட்டி புக்ஸ் இருக்கும், பெரிய பெரிய லீடர்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், அப்புறம் ரீடில்ஸு, இது மாதிரி புத்தகங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் புக்கு ஸ்டாலும் சரி, இங்கிலீஷ் புக் சேல்ஸ் பண்ணுற ஸ்டாலும் சரி, ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு போய் ஒரு கடை கம்பேர் பண்ணி ரேட்டு மட்டும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இதுவும் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டால் தான். இதுவும் பக்கத்தில் உள்ளதும் ஒரே மாதிரி தீமில் தான் இருக்கும். அதனால் நான் நிறையா இந்த மாதிரி ஸ்டால்ஸ் காமிக்கலை, நிறையா பப்ளிஷர்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நிமிர்வோம் இந்த வருடம் புதிதாக பார்க்குறேன். இந்த ஸ்டாலு பெரியார் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வருட இதழ், மாத இதழ் வாங்குறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஸ்டால். ஸோ புக் ஃபேரில் அது ஒரு பியூட்டி. ஒன்றுக்கொன்று எதிர் கொள்கைகளுடைய ஸ்டால்ஸ் பக்கத்தில் இருக்கும். அடுத்து 13 சூரியன் பதிப்பகம். இங்கே KN சிவராமன் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எப்போதுமே பிடிக்கும். அவருடைய எழுத்து நடை நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். அவருடைய புனைவாக இருக்கட்டும் அல்லது நான் ஃபிக்ஷன் கேட்டகரியாக ரெண்டுமே நல்லாயிருக்கும். KN சிவராமன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அழியாத கோலங்கள். நான் முதல் சென்னை புக் ஃபேர் போனப்போ வாங்கின புத்தகம். தீவுத்திடல் நடந்துச்சு அப்போதைக்கு. இது எனக்கு 11வது வருடம். ஸோ எல்லா வருடமும் கொரோனாவில் கூட எப்படியோ கிளம்பி ஊர்லேருந்து சென்னையிலேருந்து போய் சரி, சென்னையை விட்டு வந்ததுக்கு பிறகும் சரி கஷ்டப்பட்டு போயிடுறேன். ஸோ நிறைய செல்லர் ஸ்டால் இருக்கும் எக்கச்சக்கமாக. அதனால் நான் ரொம்ப செல்லர்ஸ் காட்டலை. வீடியோலேருந்து தான் ரொம்ப முக்கியமான காரணம். இது புத்தக பூங்கா. இது வந்து புஸ்தகா டிஜிட்டல் அவங்களுடைய ஒரு ஸ்டால் தான். அவங்க இன்னொரு இடத்துலையும் போட்டிருக்காங்க. நான் அங்கே டீட்டெயிலாக காட்டுறேன். F1 இது F1 சீரீஸ் எல்லாமே பெரிய ஸ்டால். F சீரீஸ் எல்லாம் இது ஆசியன் புக் சென்டர் பொறுத்த நிறையா இங்கிலீஷ் புத்தகத்தோட கலெக்ஷன்ஸ். இது பாருங்கள், ஹாரி பாட்டர் சீரீஸ், டைரி ஆஃப் விம்பி கிட், ஜினிட் பிளைட்டன், ஜெரோனிமோ ஸ்டில்டன், அதே மாதிரி சுதா மூர்த்தி, அமீஸ், அதே மாதிரி டாவின்சி கோட்டா, அதாவது அந்த ஆத்தருடைய புத்தகங்கள், கல்கி, டாக்மேன், போக்கிமேன், நருட்டோ. இது இங்கிலீஷ். அது போக வந்து நிறைய அந்த ஃபேமஸான இங்கிலீஷ் புக்ஸ், அதோட டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே இங்கிலீஷ் ஸ்டால்ஸ். எல்லாத்துலேயுமே காமனாக இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு இடத்துல நான் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து நான் காட்டலை, பதிப்பங்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நான் மொத்த புக் ஃபேர் காட்ட எனக்கு ஆசை தான். பட் 10 மணி நேரத்துக்கு வீடியோ போடணும். அவ்வளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது.
இதுவே பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இது. அடுத்து F2 விகடன் முழுமையாகவே காட்டியிருக்கேன். ஏன்னா விகடனுக்கு வந்து நிறையா ரெக்வஸ்ட் இருக்குது, நீங்கள் அந்த ஸ்டாலை ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னு. புதிய வெளியீடுகள், இது விகடனில் வந்தால் புதிய வெளியீடுகள். ஏன்னா தம்பி ஒருத்தர் எப்போதுமே சொல்லுவார், விகடன் ஸ்டாலை எனக்கு நீ முழுசாக காட்டிடு, நான் அதை பார்த்துட்டு தான் போய் புக்கு வாங்குவேன் அப்படின்னு. அவருக்காக ஸோ நம்ம நண்பருடைய கோரிக்கைக்கு ஏற்ப நிறையா புத்தகங்களும் வாங்கி வாங்கியிருக்கேன். அது அடுத்த வீடியோ வரும், நான் வாங்கிய புத்தகங்கள். இன்னும் புத்தகங்கள் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், வாங்கி அனுப்பி வைக்கலாம். அப்புறம் சுபாவோட குற்றம் புரிந்தவர், சுபா இங்கேயும் எழுதியிருக்காங்க. வழக்கமாக தங்கத்தாமரையில் தான் சுபாவோட புத்தகங்கள் இருக்கும். இந்த மாதிரி நான் பூம்புகார்லையும் பார்த்தேன், நான் அதுவும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் அடுத்தடுத்த பாகங்கள் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சேனலுக்கு நிறையா ஸ்பான்சர் தேவைப்படுது, அதையும் மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சென்னை புக் ஃபேர் வீடியோ போடுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு நல்ல சாப்பாடு தூக்கம்லாம் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இங்கே குறிப்பாக பொன்னியின் செல்வன், வேல்பாரி, சிவகாமியின் சபதம் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமாக ஃபேமஸான புத்தகங்கள் விகடனில். ஸோ அதெல்லாம் அந்த ஏன் காட்டலாம், அது ஃபேமஸ். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அதை வாங்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ஒரிஜினலாக மணியம் அவர்கள் வரைந்த பிக்சர்ஸோடு இருக்கும் அதெல்லாம். F3 கவிதா பப்ளிகேஷன் இப்போ தான் அடுக்கி வச்சுக்கிறாங்க. முதல் நாள் போகிறதால இது ஒரு பெரிய சங்கடம், நிறையா ஸ்டால் அப்போ தான் அடுக்கி வச்சுக்கிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன சொல்லணும்னா, ஜெயகாந்தனுடைய படைப்பு மொத்தமாக ஒரே தொகுப்பாக 2 பெரிய புக் வால்யூம் இருக்குது. உங்களுக்கு தனித்தனியாக வேணால் மீனாட்சி புத்தக நிலையத்தில் இருக்குது. அடுத்து F5 நக்கீரன் கோபால் அவருடையது. இங்கே அதை தாண்டி வலம்புரி ஜானுடைய புத்தகங்கள் அதெல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி பிரபஞ்சன் அவருடைய ஒரு முக்கியமான புத்தகம் மனு தர்மம். பட் தடை பிராட்டின்னு ஒரு புத்தகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிரபஞ்சனோடது. அது இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. அடுத்தடுத்து போகிறவங்க வேணால் தேடி பாருங்கள். நெஞ்சுக்கு நிதி 2500 ரூபாய், சலுகையில் 2000 ரூபாய் தரேன்னாங்க. அடுத்து F6 கிழக்கு பதிப்பகம், ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிகேஷன். இங்கே சோமவல்லியப்பனோட அல்ல பணம் 10 வால்யூம் சேர்ந்து 1890 போடுறாங்க. ஏன்னா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம சேனலில் புக் வைக்கும்போது கூட நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ அவங்களுடைய புதிய வெளியீடுகள், அதாவது நான் ஃபிக்ஷன் படித்து பழகணும் அப்படின்னா நீங்கள் கிழக்கு பதிப்பகம் ஃபஸ்ட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளான எழுத்து நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவங்களுடைய புதிய வெளியீடுகள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் நான் வந்து 6th சென்ஸ்லேருந்து வாசிச்சிருக்கேன், இப்போ கிழக்குலையும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணனை பற்றி வாசிக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக். நான் வாங்க முடியல, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் இது. அது பாருங்கள், ஜோயாலுகாஸ் ஓனர் அவருடைய கதை. இவங்க தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் வச்சு, ஏன்னா அவங்க ஓனரோட இதுன்றதுனால. அடுத்து F7 நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால். இறையன்பவருடைய அனைத்து படைப்புகளும் நல்லா இங்கே கிடைக்கும். பட் எல்லாமே பெரிய புக்ஸு, காஸ்ட்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கற்பகம் புத்தகாலயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டுரைகளாக கிடைக்கும். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன் பார்ட்டில். அப்புறம் ராகுல்ஜியோட அனைத்து புத்தகங்களும் இங்கே இருக்குது. வால்காவில் கங்கை வரை தான் ஃபேமஸ் நமக்கு தெரியும், பட் சிந்து முதல் கங்கை வரை அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதே போல் நிறையா வரலாற்று நூல்கள், ரொமிலா தாப்பர், பிபின் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்து F8 நர்மதாவில் இந்த திருக்குறள் புத்தகம் தான் நான் ஒரு காலத்தில் எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணிக்கிருந்த ஒரு கிஃப்ட் மெட்டீரியல். அதை தாண்டி இங்கே பாருங்கள், தமிழ் அகராதி, மகாபாரதம், புராணங்கள் இதெல்லாம் இங்கே கிடைக்கிது. ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஸ்டால்னு சொல்லலாம் நர்மதாவை. அடுத்தது F9 6th சென்ஸ் பப்ளிகேஷன், எழுத்தாளர் முகிலோடைய அனைத்து படைப்புகளும் இங்கே இருக்குது. 6th சென்ஸும் வானவிலும் ஒரே தான். நான் அதனால் வானவில் இன்னொரு இடத்துல இருக்கிறப்ப காட்டலை. அதே போல் SLV மூர்த்தியோடது, குகனோட புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கும். இவங்க எல்லாரோட எழுத்துக்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபிக்ஷன் வாசிக்க சூப்பர். ஸோ இந்த முதல் வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பதிப்பகம் இருக்குது, 6th சென்ஸ் இருக்குது, நான் ஃபிக்ஷன் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இருக்குது. ஸோ நான் ஃபிக்ஷன் வாசிக்கணும்னா இதெல்லாம் சூப்பரான ஒரு ஸ்டால்ஸ். அடுத்து F10 நீலம், டைரக்டர் ரஞ்சித் அவருடைய ஒரு ஸ்டால். நிறையா ஓன் பப்ளிகேஷன் புக்ஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், சட்டைக்காரி கரண் கார்கியோடது. அவருடைய கருப்பர் நகரம் ஒரு ஃபேமஸான புத்தகம். ஏன்னா நீலம் ஃபஸ்ட்டு வந்தப்போ கொஞ்சம் நிறையா வெளியிலேருந்து தான் வாங்கி சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ ஓன் பப்ளிகேஷன் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. பட் வெளியிலேருந்து வாங்கி புக்ஸ் வச்சுருக்காங்க, பட் ஓன் பப்ளிகேஷன் இப்போ நிறையா வந்துருச்சு நீலமில். இங்கே நீங்கள் தான் எனக்கு ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணுறதுனா கூட சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சஜஷனும் தொடர்ச்சியாக கொடுங்க சேனலுக்கு. F12 இப்போ தான் அடுக்கி வச்சுருக்காங்க, இங்கிலீஷ் புக் ஸ்டால் தான். ஸோ இந்த புத்தகத்தோட ஒரு புத்தக தலைப்பு வித்தியாசமாக இருந்துச்சு. இது எங்கேயோ கேள்விப்பட்ட தலைப்பு மாதிரி இருந்துச்சுன்னு காமிச்சிருக்கேன். இன் தூஸ் டேஸ் தேர் வாஸ் நோ காஃபி. சமீபத்தில் அந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டேன், எங்கன்னு மறந்துட்டேன்.
மற்றபடி வழக்கமான ஆங்கில புத்தகங்கள், ஃபேமஸான ஆங்கில புத்தகங்கள் அதோட மொழிபெயர்ப்பு தான். F13 பனுவல் முக்கியமான செல்லர். உங்களுக்கு தேடி தேடி போய் வாங்க முடியல ஒவ்வொரு ஸ்டாலானா, இங்கே வந்து சொன்னீங்கன்னா உங்கள் எல்லா ஃபேமஸான புத்தகமும் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. முதல் வரிசையோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அவங்களுடைய ஸ்டால் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் அடிக்கிட்டு இருக்காங்க. முதல் நாள் போனோன்னா இதான் நிறையா ஸ்டால் அடிக்கிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. அடுத்த வருஷம் 2வது நாள் தான் போகலான்னு இருக்கேன். இது இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக நிறைய கவர்மெண்ட் ஸ்டால் இருந்துச்சு. காலச்சோடு இந்த வரிசையில் தான் இருக்குது. நான் அடுத்த பார்ட் வீடியோவில் அதை காலச்சோடுலாம் காட்டுறேன். மதி நிலையம் உங்களும் ஒரு செல்லர் தான். இப்போ பாருங்கள், அன்னம் மகரம் அவங்களுடைய புக்ஸ் இருக்குது. அன்னம் வந்து தனியாகவே நமக்கு வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. பக்கத்தில் கண்ணதாசன் பதிப்பகத்தோட புக் இருக்குது, அதுவும் தனியாக ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து நான் அதனால தான் ரொம்ப கவர் பண்ணல. நீங்கள் தனித்தனி ஸ்டாலே போய் பார்த்துக்கலாம். பட் அலைய முடியாதவங்க இந்த மாதிரி செல்லர் ஸ்டால் வாங்கிக்கலாம். அது F15 அலையன்ஸ் கம்பெனி ஒரு முக்கியமான ஸ்டால். இவங்க மகாபாரதமும் ராமாயணம் சோ எழுதுனது. வானதி பதிப்பது வந்து ராஜாஜி எழுதுனது இருக்குது. இங்கே சோ அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இருக்குது அலையன்ஸில். அது மாதிரி சோ அவருடைய அனைத்து படைப்புகளும் ஒன்று வாங்கி வாட்சி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நண்பர் சிவாமணி சார் ஒன்று அனுப்பி விட்டதுன்ற இருக்குது, இன்னும் வாசிக்கலை, பட் வாட்சி பார்க்கணும். அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் ரைட்டர்ஸ்லாம் இங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்க. தேவன் எனக்கு எப்போதுமே துப்பறியும் சாம்பு தான் ஞாபகத்துக்கு வரும். அவருடைய பிற கதைகள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு நான் வாட்சி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் வந்துட்டாங்க பாருங்கள். ராக்கி ரங்கராஜன் விறுவிறுப்பான வாசிப்புக்கு அடித்து தூள் கிளப்பலாம். அடுத்து தலைவர் கோட்டயம் புஷ்பநாத் மோகினின் காதல் போன வருஷம் வாசித்தான், பயங்கரமாக இருக்கும், அட்டகாசமான கதைகள்னு சொல்லலாம். அதே போல் எண்டேமுரி வீரேந்திரநாத் அவருடைய புத்தகங்களும் இங்கே இருக்குது. இந்த அனுத்தமா வந்து இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன். இவங்களை பற்றி வாட்சிருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பாருங்கள் எண்டேமுரி. ஸோ இந்த ஸ்டால்லேருந்து எனக்கு யாராவது புத்தகங்கள் வாங்கி அனுப்புறதுனா அனுப்பி வைங்க. எல்லாமே சூப்பரான விறுவிறுப்பான வாசிப்புக்கான ஸ்டால் இது. அடுத்து ஸ்காலஸ்டிக், இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கானது. அதாவது வயது வாரியாக பிரிச்சுருக்காங்க. ஒரு 3 வயசு குழந்தை வரையும் எந்த வாசிக்கலாம். அந்த கிளாஸஸ் 3 to 5, அது மாதிரி 5 to 8 இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க அந்த ப்ரீகேஜி லெவலுக்கு அப்படின்னு. ஸோ பட் இங்கிலீஷ் புக் தான் நிறையா இருந்துச்சு. சொல்லப்போனால் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் புக் தான் நினைக்கிறேன். ஸோ சில்ட்ரன்ஸ் கூப்பிட்டு போகிறவங்க அவசியம் இந்த ஸ்டால் போங்க. ஏஎன்ஏ எல்லாம் இப்போ தான் அடிக்கிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் ஸ்டால் செல்லர் தான். அடுத்து பெங்குயின் நீங்கள் இங்கே வந்து ஒரிஜினலாக வந்து அவங்கள்ட்ட பப்ளிகேஷன்லேயே வாங்கிக்கலாம். ஏன்னா மற்ற ஊரில் பெங்குயின் புக் கிடைக்கும், செல்லர் வழியாக கிடைக்கும். சென்னையில் வந்து பெங்குயினோட புக்ஸ் நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஏன்னா டூப்ளிகேட் காப்பிலாம் நிறைய இங்கிலீஷ் புக் மார்க்கெட்டில் இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரிஜினலே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது எனக்கு அறிமுகம் இல்லாத ஸ்டால்ஸும் நிறையா இருக்குது. அதனால நான் நிறையா ஸ்டால்ஸ் விடுபட்டு போயிருக்கோம். அது அந்த ஸ்டால்ஸ்காரங்க வந்து கோச்சிக்கக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் எனக்கு அறிமுகம் இல்லை, பட் வீடியோ லென்த் இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்த ஸ்டால் பார்த்தோம்னா நிறையா இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறதுக்கான புத்தகங்கள் இருந்துச்சு. குறிப்பாக மேக்ஸ் ரிலேட்டடாக நிறையா இருந்துச்சு. மேக்ஸ் ஒலிம்பியாட் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக தமிழ் தேசம் புத்தக அங்காடி. இவங்க நிறையா பிற பதிப்பகத்தை வாங்கி தான் வச்சுருக்காங்க. பதிப்பகம் நிறையா பேர் போர்டு போட்டிருந்தாலும் அவங்களுடைய பதிப்பக புத்தகங்களை தாண்டிலும் சேல்ஸ் பண்ணுற புத்தகங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ 2 கலந்து கட்டி தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 30 சுட்டி யானை சிறுவர்களை அழைத்துட்டு போக வேண்டிய ஒரு ஸ்டால் முக்கியமானது. ஏன்னா சுட்டி விகடன் இப்போ நம்மள்ட்ட இல்லை, விகடன் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல மாற்று சுட்டி யானை. இதுலேயுமே நிறையா செஞ்சு பார்க்குறதுக்கு, அதே மாதிரி கதைகள் கட்டுரைகள் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சுட்டி யானை அவசியம் குழந்தைகளோட போனீங்கன்னா கூப்பிட்டு போங்க. முன்னாடி ஒரு யானை பொம்மை அழகாக வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் அதை வைக்கலை, வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நான் குழந்தைகள் ஸ்டால் தனியாக ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அது சில்ட்ரன்ஸ் கூப்பிட்டு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த நேரத்தில் சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்புகிற நண்பர்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன் கொடுங்க. புத்தகங்கள் வாங்கி அனுப்பினாலும் சொல்லுங்கள். 12 மணிக்கு போய் 5 மணி வரையும் வீடியோ எடுக்காமலே இருந்தேன். ஏன்னா நிறைய ஸ்டால் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் அடுத்த வருஷம் கண்டிப்பாக முதல் நாள் போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். 35 அறிவியல் வெளியீடு. இது முழுக்க அறிவியல் சார்ந்த நூல்கள். நிறைய பதிப்பகத்தை வாங்கி தான் வச்சுருந்தாங்க. இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் எவ்வளோன்னு தெரியல. ஆயிஷா நடராஜன் புக்கெலாம் பாரதி புத்தகாலயத்துலேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய புத்தகங்கள் பிற பதிப்பகத்துலேருந்து வாங்கியிருக்காங்க. பட் அறிவியல் சார்ந்து குழந்தைகளுக்கு வாசிக்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இங்கே பிஎட் புக்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு போட்டிருந்தாங்க.
சாந்தா, இந்த ஸ்டால் சாந்தா பப்ளிஷர் முதல் வரிசையிலே தான் இருக்குது. அடுத்து நேஷனல் பப்ளிஷர்ஸ், இங்கே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதைகள் இருக்குது. யூனிவர்சல் பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும், 2 இடத்துலையுமே இருக்கும். நான் ஒரு இடத்துல தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், இன்னொரு இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி ஜெகதா, அவருடைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் வாட்சதில். ஸோ அவரை பற்றி ஒரு குறிப்பு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் நிறைய புக்ஸ் அவரோடது இங்கே இருந்துச்சு, ஜெகதான்னு சொல்லிட்டு அவருடைய நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அடுத்து 42 யாவரும் பப்ளிகேஷன்ஸ், முக்கியமான ஒன்று. இவங்க எழுத்தாளர் லட்சுமிகர் முன்னாடியே இருக்கார், அந்த கருப்பு சட்டை போட்டு கண்ணாடி போட்டிருக்காருல்ல. ஸோ சமீபத்தில் கூத்தொன்று கூடிற்று அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமிலேருந்து விருது வாங்கியவர், யுவ புரஸ்கார் விருது வாங்கியவர். இங்கே யாவரும்ல அதே மாதிரி ரமேஷ் பிரேதனோட கதைகள் இருக்குது, முகமது யூசுப்போட நாவல்கள் இருக்குது. நம்ம லக்ஷ்மிகர் அவருடைய தொகுப்பு வந்து, அதாவது அந்த புலிசாரைங்கிற ஒரு சிறுகதை மட்டும் தனி புக்காகவும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், புலிசாரை தனி புக்காகவும் வந்துருச்சு. மற்றபடி கூத்தொன்று கூடிற்று, கிளாசிக் டச், செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள், இதெல்லாம் அவருடைய முக்கியமான அவர் வெளியிட்ட படைப்புகள். இது ரொம்ப கவனிக்க வைக்க வேண்டிய ஒரு புக்ஸாக இருந்துச்சு. நிறையா அந்த அனீம் கேரக்டர்ஸை பற்றி நிறையா இருந்துச்சு புக்கு. அதே மாதிரி வாண்டு மாமா. ஸோ இந்த காமிக்ஸ் உலகத்தை பற்றி நிறையா புக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் வரிசை ஒரு இப்போ தான் பார்த்து முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். 48 அலைகள் வெளியீட்டகம். இங்கே பார்த்தோன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட படைப்புகள் மொத்த தொகுப்பு கிடைக்கும். அதே மாதிரி நேருஜி, நான் சின்ன பிள்ளை நேரு மாமான்னு சொல்லி பழக்கம். உலக சரித்திரம், கண்டடைந்த இந்தியா, இதெல்லாம் நேருவோட சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி எல்லாமே தமிழ் நல்ல கெட்டி இடையில் நல்ல மொழிபெயர்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்தோனியா கிராம்சி, இந்த வருஷம் தான் அந்த புக்கு முதல்ல பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை, மேபி இருந்திருக்கலாம். இதெல்லாம் ரிக் யஜூர் சாம் அதர்வன, இந்த புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு. நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டோட மொத்த படைப்புகள் இங்கே இருக்குது அலைகளில். அடுத்து 52 தூளிகா, இதுவும் சில்ட்ரன்ஸ் ஸ்டால் தான். இங்கே உள்ள பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போண்டா சோடா அப்படின்லாம் போயிருந்துச்சு, கஜபதி குலபதி, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்டாலும் நான் சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டாலில் தனியாக ஒரு வாட்டி காட்டுறேன். அடுத்து 55 தமிழ் வழி, ரொம்ப சலுகை விலையில் நல்லா நிறையா புக் கொடுக்குறாங்க. வெந்நீர் இரவுகள் பாருங்கள், 60 ரூபா தான். ஆக்சுவலாக நானே இதை பார்க்காம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான பதிப்பு நண்பர்களுக்கு ஒன்று வாங்கிட்டேன். பட் இது நல்ல சலுகை விலையில் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா வெந்நீர் இரவுகள் பார்க்க எல்லா இடத்துலையும் 100 ரூபா, இங்கே தான் வந்துட்டு 60 ரூபா. சூதாடி 100 ரூபா, போன வாரம் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, இந்த வாரம் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே போல் கிழவனும் கடலும், அதுவும் 60 ரூபாய்க்கு இருக்குது. மரக்கறி, இது வந்து 250 ரூபா அந்த புத்தகம். ஏன்னா இங்கே தமிழ் வெளியில் கொஞ்சம் டைட்டில் வச்சுருந்தா நல்ல ரேட் நல்லாயிருக்கும், புக் குவாலிட்டி நல்லாயிருக்கும். தபால்காரன் காணாசு மொழிபெயர்த்தது, இதுவும் 60 ரூபா தான். ஸோ நல்ல ஒரு தமிழ் வெளி பார்க்க வேண்டிய ஸ்டால். முதல் வரிசையை தான் பார்த்து முடிச்சிருக்கோம், பார்க்க மட்டும் இல்லை வாங்கவும் வேண்டிய ஸ்டால். நிறைய வித்தியாசமான டைட்டில்லாம் விட்டுருக்காங்க, பட் நான் வாட்சதில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு சரியாக தெரியல. கந்தர்வன் முழு தொகுப்பு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு. சித்தார்த்தன், இது வந்து 100 ரூபா தான். நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகம். கந்தர்வன் 300 ரூபாய்க்கே தராங்க. இது 65ஆம் நம்பர் ஸ்டால் பாலாஜி. இங்கே இந்த புத்தகங்கள் ஈர்க்கக்கூடியது இருந்துச்சு. 30 நாளில் ஆங்கிலம், 30 நாளில் ஹிந்தி. சின்ன பிள்ளை இந்த மாதிரி புக்ஸ் நிறையா வாங்கியிருப்போம், ஸோ அதனால் காமிச்சிருக்கேன். எவ்வளோ தூரம் 30 நாளில் கற்றுக்க முடியுதில்லை, பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அந்த டைட்டில்ஸ் இருந்துச்சு. அடுத்து 66 அன்னை புத்தகாலயம். இதுவும் செல்லர் தான், பட் இங்கே ஒரு புக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வென்வேல் சென்னி சீரீஸ் கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கு ஒரு ப்ரீக்குவல் மாதிரி ஒரு எழுத்தாளர் புதுசாக முயற்சித்திருக்காரு, வில்லரசன் அப்படின்னு. இவங்க சென்னியின் வாள், வென்வேல் சென்னிக்கு ஒரு ப்ரீக்குவல் முன்கதை, அதை எழுதின எழுத்தாளரில் இவர் தனி. வில்லரசன்றவர் புதுசாக எழுதியிருக்காரு. பொருட்கையிலும் ஒரு 2 பெரிய பாகங்கள் வெளியிட்டிருக்காரு. சின்ன பையமாக தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ் இருந்துச்சு. வாட்ச் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்கு அவருடைய எழுத்துக்கள் அப்படின்னு. அடுத்து 68 குமரன் புத்தக நிலையம். இங்கே ஒரு முக்கியமான புக்காக தான் காமிக்கணும். தமிழ் வெளிவந்த முதல் நாவல் இது. பெரும்பாலும் பார்த்தோன்னா ஈழம் பற்றிய நிறைய புத்தகங்கள், ஸ்ரீலங்கா ஈழம் பற்றி நிறைய புத்தகங்கள், அங்கே உள்ள எழுத்தாளர் புத்தகங்கள் இருந்துச்சு. இதில் வந்து தமிழில் வெளியான முதல் நாவல்னு சொல்லிட்டு மோகனாங்கி அப்படிங்கிற புத்தகம் வந்துச்சு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் ஃபேரில் பார்த்தேன், பட் வாங்கலை. இப்போ மறுபடியும் பார்க்குறேன். மோகனாங்கி
தமிழில் வெளியான முதல் நாவல்னே போட்டிருப்பாங்க. ரேட் காட்டும்போது கொஞ்சம் பிளர் ஆயிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு முதல் வரிசை முழுசாக பார்த்துட்டு 2வது வரிசை கொஞ்சம் பார்த்துருக்கோம். நிறையா ஸ்டால்ஸ் வந்து இப்போ தான் அடுக்கியிருக்காங்க. எல்லாத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியல வீடியோ லென்த்துக்காக. அடுத்தடுத்த பாகங்களில் பாக்கி இருக்க மற்ற ஸ்டால்ஸும் காட்டுறேன். ஸோ இது மின்னங்காடி ஒரு முக்கியமானது. ஏன்னா இங்கே நிறைய ஆஃபர் புக்ஸ் இருக்குது. 100 ரூபாய்க்கு நிறைய ரசிக இலக்கியங்கள். இந்த பாருங்கள், காலத்தை வென்ற ரசிக இலக்கியம் 100 ரூபா தான் புக்கு. துர்கனேவ், புஷ்கின், கார்கி, ஆண்டன் செக்காவ் எல்லாமே இந்த டைட்டில்ஸ் ஒரு 5 டைட்டில்ஸ் வச்சுருக்காங்க. 5மே 100 ரூபா தான். ஸோ இங்கே இந்த ஆஃபர் புக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் அடுத்த பாகத்தில் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்த பார்ட்டில் அதெல்லாம் காட்டுறேன். ஒவ்வொரு பாகமாக பிரித்து தான் வீடியோ காட்ட முடியுதுன்னு ரொம்ப லென்த்துங்கிறதுனால. ஸோ அவசியம் சென்னை புத்தக திருவிழா போய் பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டிலேருந்து குடும்பத்துலேருந்து எல்லோரும், சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க. மறுபடியும் அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.